அதாவது 0 ஓவரில் நேற்றைய தினம் கைது பண்ணி இன்றைக்கு விவசாயிகள் 6 மாசம் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நடக்கிறது 2 நாள் தான் இருக்குது. ஏன் இன்றைக்கு என்ன பதில் சொல்லுதல் என்ன? நேற்றைய தினமே கொடுத்துட்டோம். இது எவ்வளவு முக்கிய பிரச்சனை? 40,000 விவசாயிகள் குடும்பத்துடைய பிரச்சனை, 5 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதை கூட இந்த அரசு அக்கறையா எடுத்து அதுக்கு உரிய பதில் கொடுக்கல. என்ன இன்னொன்று, நான் நேற்றைய தினம் அந்த 55 விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்து 0 ஓவரில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் 0 ஓவரில் எழுப்புவதற்கு மரபு இருக்குது. இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து 0 ஓவரில் பல கேள்விகள் எழுப்புனாங்க, பல பிரச்சனையை எழுப்புனாங்க. நாங்கள் அதுக்குரிய பதில் கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆக இவர்கள் எல்லாமே தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்படி தெரியாத அரசாங்கம் இருந்தா இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள். ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 6 மாதமா தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அரசும் 2 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இல்ல துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து விட்டார். அவங்க வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நைட்டோட வர சொல்லிட்டு அத்தனை பேர் காத்திருந்தவங்க வந்து வராம பேஸ் பண்ணி நீங்களும் நிறுவனம் தான் பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கால்நடைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாம போயிருமா? அதைத்தான் நான் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செஞ்சேன். ஆனா இந்த அரசாங்கம் விவசாயிகள் பக்கம் இல்ல, அந்த முதலாளி பக்கம் இருப்பதாகத்தான் தோன்றுது. ஏன்னா உண்மையிலேயே இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை தெரிஞ்சிருந்தா, தொழிலாளர் பாதிக்கப்பட்டு தெரிஞ்சா உடனே இன்றைக்கு எடுத்திருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி தாங்க ஏற்கனவே 2 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் அரசாங்கம் அறிவிச்சுட்டு பேக் அடிக்குதுன்னு என்ன அர்த்தம்? பின்வாங்குதுன்னு என்ன அர்த்தம்? இதுல ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம். 40,000 விவசாய குடும்பங்கள் இல்லைங்க, 5 லட்சம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இதுக்கு கூட பிரதான எதிர்க்கட்சி முறையில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தா அவையில் வர வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு இருக்குது? அக்கடைய பிரச்சனைக்கு தான் நாங்கள் வர்றோம். ஏங்க இது கவர்மெண்ட் 2 தரப்பு பேசி ஒரு உடன்பாடு எடுக்கணும். எல்லா இடத்துலையும் தான் இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் இருக்குது. ஒரு போராட்டம் நடத்தினா அரசாங்கம் பேசுதில்ல.